ஸோ ஃப்ராய்ண்டு டாய்ச்சில் ஜெர்மன் லாங்குவேஜில் ஒரு சில வேர்ப்ஸ் ஒரு சில ப்ரிப்போசிஷன்ஸ் எடுக்கும். அது எப்போவுமே ஒரு வேர்ப் ஒரே ப்ரிப்போசிஷன் எடுக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கா? எனக்கும் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் அதை நான் தமிழில் படிக்கும்பொழுது எனக்கு அது ரொம்ப புரிஞ்சுது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த வேர்ப் இந்த இடத்துல இந்த ப்ரிப்போசிஷன் எடுக்குது, அதுக்கு தமிழில் அர்த்தம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜெர்மனி, லேர்ன் ஜெர்மன் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ப் தான் ஸ்ப்ரெஷன். இந்த வீடியோவில் இந்த ஸ்ப்ரெஷன் எத்தனை விதமான ப்ரிப்போசிஷன்ஸ், அதாவது டாய்ச்சில் ப்ரிப்போசிஷன் எடுக்கும், அதுக்கெல்லாம் தமிழில் அர்த்தம் என்ன, எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், எந்தெந்த அர்த்தத்துக்கு எந்தெந்த ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்றதெல்லாம் பைஷ்பீலோட இந்த வீடியோவில் பார்க்கணும். முதல் ப்ரிப்போசிஷன் ஸ்ப்ரெஷன் மிட். ஸ்ப்ரெஷன் மிட். இந்த மிட்டுக்கு அர்த்தம் கூட, உடன். இப்போ நான் பேசுறேன், நான் யாரு கூடயாவது பேசுறேன்னா இந்த மிட்டுன்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துறேன். பைஷ்பீல் சர்ச் பாருங்க. நேசமணி ஸ்பிரிஷ்ட் மிட் சைனம் ஃப்ராய்ண்ட். நேசமணி ஸ்பிரிஷ்ட் மிட் சைனம் ஃப்ராய்ண்ட். நேசமதி அவனோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கான். மிட்டுக்குன்னு அர்த்தம் உடன். ஸோ ஸ்ப்ரெஷன்ற வேர்ப் மிட்டுன்ற ப்ரிப்போசிஷனும் எடுக்கும். அடுத்து ஸ்ப்ரெஷன் எடுக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்னன்னா யூபர். இந்த யூபர் ஏன் எடுக்குது அப்படின்னா, நம்ம பேசும்போது யாரை பற்றியாவது எதை பற்றியாவது நம்ம பேசுகிறோன்னா அதை யூபர்ன்ற ப்ரிப்போசிஷன் வச்சு சொல்லணும். பைஷ்பீல் சர்ச் பாருங்க. ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் யூபா நேசமணி. ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் யூபா நேசமணி. ஸ்னேக் பாபு நேசமணியை பற்றி பேசுகிறோம், அதனால தான் இங்கே நம்ம யூபர்னு போட்டிருக்கோம். நல்லா இருப்படா போடா. இவ்வளோதானா அப்படின்னா ஸ்ப்ரெஷன் ஃபோன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனே எடுக்கும். இந்த ஃபோனுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கும் இந்த இடத்துல பத்தி அப்படின்ற அர்த்தம் தான். என்ன, யூபர்ல சொன்னால் அக்குசாட்டிவ்ல சொல்வீங்க, ஃபோன் சொன்னால் டாட்டிவ்ல சொல்லணும். அவ்வளோதான் ஒரே வித்தியாசம். நேசமணி ஸ்பிரிஷ்ட் ஃபோம் ஸ்னேக் பாபு. நேசமணி ஸ்பிரிஷ்ட் ஃபோம் ஸ்னேக் பாபு. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். அங்கே நேசமணி ஸ்னேக் பாபுவை பற்றி பேசுகிறான், இங்கேயும் நேசமணி ஸ்னேக் பாபுவை பற்றி தான் பேசுகிறான். அக்குசாட்டிவ்ல சொல்லணும்னா யூபர் சொல்கிறேன், டாட்டிவ்ல சொல்லணும்னா ஃபோன். அடுத்து ஸ்ப்ரெஷன் எடுக்கக்கூடிய ப்ரிப்போசிஷனில் இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனும் இருக்கு. ஒன்று ஃபியூர், அடுத்து கேகன். இந்த ஃபியூர் எப்போ போட்டு பேசணும் அப்படின்னா, ஒருத்தருக்காக பேசும்பொழுது ஃபியூர் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போட்டு பேசுவாங்க. ஒரு பைஷ்பீல் சர்ச் பாருங்களேன். ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் ஃபியூர் சைனன் ஃப்ராய்ண்ட். ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் ஃபியூர் சைனன் ஃப்ராய்ண்ட். ஸ்னேக் பாபு அவன் ஃப்ரெண்டுக்காக பேசுகிறான். அதே ஸ்னேக் பாபு அவன் ஃப்ரெண்டுக்கு எதிராக பேசும்பொழுது கேகன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு பைஷ்பீல் சர்ச்சை பாருங்க. ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் கேகன் சைனன் ஃப்ராய்ண்ட். ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் கேகன் சைனன் ஃப்ராய்ண்ட். இந்த இடத்துல ஸ்னேக் பாபு அவன் ஃப்ரெண்டுக்கு எதிராக பேசுகிறான். இந்த வரிசையில் ஸ்ப்ரெஷன் எடுக்கக்கூடிய அடுத்த ப்ரிப்போசிஷன் என்னன்னா ஆயில்ஸ். இந்த ஆயில்ஸ்ன்றதுக்கு அர்த்தம் யாராக எதுவாக பேசுறது அப்படின்ற கேள்விக்கான பதிலாக ஸ்ப்ரெஷன் ஆயில்ஸ்ன்ற ப்ரிப்போசிஷனும் எடுக்கும். இப்போ ஒரு பைஷ்பீல் சர்ச்சை பாருங்களேன். ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் als ein Vater. ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் als ein Vater. ஸ்னேக் பாபு ஒரு தகப்பனா பேசுறான். அடுத்து இன்னொரு பைஷ்பீல் பாருங்க. ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் als ein Direktor. ஸ்னேக் பாபு ஸ்பிரிஷ்ட் als ein Direktor. இங்க ஸ்னேக் பாபு ஒரு டைரக்டரா பேசுறான். நிறைய போறான்டா. சோ ஃப்ராய்ண்ட், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ரெஷன் என்னென்ன ப்ரிப்போசிஷன்லாம் எடுக்கும், அதுக்கு தமிழில் அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இனி வர வீடியோவில், அடுத்தடுத்து வர வீடியோவில் என்னென்ன வேர்ப் என்னென்ன ப்ரிப்போசிஷன் எடுக்கும், அதுக்கெல்லாம் தமிழில் அர்த்தம் என்னென்னு வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி டாய்ச் படித்தவங்களுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு இந்த டாபிக் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த டாபிக் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ் சும் நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூஸ்.